சொல்லிக்கு வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாம். அது செய்யறதுக்காக எண்ணெய் ஊற்றிடுவேன். எண்ணெய் ஊற்றி காஞ்சி வச்சு கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, சீரகம், மிளகு போட்டுக்கலாம். ஒரு 4 வெந்தயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்குது. இப்போ வந்து நம்ம ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். நாட்டு தக்காளி. இப்போ வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டாச்சு. இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் போட்டுக்கிறேன் தக்காளியில். கத்திரிக்காயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகும். இதெல்லாம் நல்லா கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா. காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டத்தா காரம். இப்போ வந்து கத்திரிக்காய் இது கலக்காய் கொட்டை எள்ளு வச்சுருக்கேன். நம்ம வறுத்தம் போட்டுக்கலாம். நம்ம பச்சையோட கூட போட்டுக்கலாம். இது வந்து நான் மிக்சியில் போட்டு நம்புறேன். கொஞ்சம் புளி கரைச்சிக்கலாம். வந்து ஒரு எலுமிச்சை பழம், நல்ல பெரிய எலுமிச்சை பழம், அளவு புளியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் கரைச்சி. ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து எள்ளு கலக்காய் கொட்டை வந்து நான் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டேன். இதே நம்ம தண்ணி ஊற்றி கூட நம்ம ருபி போடலாம். நம்ம இஷ்டம் தான். இது போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் புளிக்குழம்பு வந்து பிரியாணிக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுக்காங்க. சிம்பிளாகவும் இருக்குது, செய்யறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.